இன்னைக்கு 6 மாசம் கழிச்சுதே நான் டெய்லரா இல்லையான்னு சொல்லுவியேனா? அப்ப அன்னைக்கு சொன்னது பொய்யா சார்? ஏன் இப்படி ஆளாளுக்கு என் வாழ்க்கையில விளையாடுறீங்க? நான் அப்படி உங்களுக்கு என்னதான் சார் கெடுதல் பண்ண? ஏன் சார் கங்கணம் கட்டிக்கிட்டு என்னை பழி வாங்குறீங்க? ஆனந்தி, அதானே ஒரு திறமையும் இல்லாம போட்டியில ஜெயிக்க முடியும். அன்னைக்குல நீங்க ஆனந்தி டெய்லர் இல்லன்னு சொல்லிருக்கணும். உங்ககிட்ட பேசினா சரியா வராது சார். நாங்க மேல பேசிக்கிறோம். இங்க பாருங்க, இது நாங்க எடுத்த முடிவுதான். இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பீஸ் தைக்கிறதுக்கும் இன்னைக்கு ஒரு ஷார்ட் பீஸ் தைக்கிறதுக்கும் குவாலிட்டியில நிறைய வித்தியாசம் இருக்கு. இதுக்கு முன்னாடி 6 மாசம் போதும்னு நினைச்சோம். ஆனா இப்ப குவாலிட்டி நல்லா வரணுங்கிறதுக்காக பெர்மனன்ட் டைம் 1 இயரா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். அத கூட புரிஞ்சுக்காம இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இந்த பிரச்சனையை மேலெடுத்து கொண்டு போகத்தான் போறோம். யாருகிட்ட? மகேஷ் கிட்டயா? என்ன எல்லாரும் மகேஷ் கிட்ட தானே போய் பேசணும்னு நினைக்கிறீங்க? ஆமா சார், மகேஷ் சார் கிட்ட தான் போய் கேட்க போறோம். போங்க போங்க. போனா இந்த முடிவு எடுத்தது யாருன்னு உங்களுக்கே தெளிவா தெரிஞ்சிடும். என்ன சார் தெரியும்? எல்லாரையும் பெர்மனன்ட் பண்றதுக்கு 1 இயர் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் சம்பளத்தை ஏத்தணும்னு முடிவு எடுத்ததே உங்க மகேஷ் சார் தான். என்னது, மகேஷ் சாரா? மகேஷ் சார் எப்படி ஒரு முடிவெடுத்தாரு? ஆமா. ஏன் கடைசி வரைக்கும் உங்க பேச்சையே கேட்டு ஏமாந்துகிட்டு இருப்பாருன்னு பாத்தீங்களா? அப்போ இந்த பிரச்சனைய நாங்க மகேஷ் சார்ட்ட பேச விரும்பல, தில்லை சார்ட்ட பேசிக்கிறோம். என்ன அன்பு, இனிமே மகேஷ முட்டாளாக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ தில்லை அங்கிள் கிட்ட பேசணுமா? தில்லை அங்கிள் மகேஷ் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி எடுத்த முடிவுதான் இது. சோ நீங்க யார்கிட்ட போனாலும் இதுதான் பதில். இன்னும் 6 மாசத்துக்கு அப்புறம் தான் இன்கிரிமெண்ட், ஜாப் பெர்மனன்ட் எல்லாமே. கேட்டீங்கல்ல? மீறி பிரச்சனை பண்ணீங்க, மொத்த பெரிய சீட்டை கிழிச்சு வெளியில அனுப்பிடுவேன். இதுக்கப்புறம் மகேஷ் சாரோ தில்லை சாரோ யாரும் சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க. குடுக்கறத வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒழுங்கா விசுவாசமா எந்த துரோகமும் பண்ணாம ஒழுங்கா வேலை செய்யுங்க. சார், சும்மா நீங்களும் பூச்சாண்டி காட்டிக்கிட்டே இருக்காதீங்க சார். இந்த வாட்டி அதையும் பாத்துருவோம். இவங்க 3 பேருக்கும் ஒழுங்கா சம்பளம் கிடைக்காத வரைக்கும் இங்க எந்த ஒரு வேலையும் நடக்காது. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இல்ல சார், ரொம்ப பணிவா செஞ்சு காட்டுறோம். எல்லாரும் வாங்க, வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம். ஆமா முத்து, அன்னைக்கு போனஸ் 1000 ரூபாய்க்கு மேல தர முடியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சம்பளம் ஏத்தி கேட்டா தர மாட்டேன்னு சொல்றாங்க. நாளைக்கு சம்பளமே இல்லாம வேலை பார்க்க சொல்லுவாங்க. இந்த சம்பளம் ஒண்ணு வேண்டாம், வேங்க எல்லாரும் போலாம். வாங்க வேங்க. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் 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 சம்பளம் சம்பளம் வேண்டும் நீதி வேண்டும் 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 நீதி வேண்டும் வேண்டும் சம்பளம் வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் வேண்டும் சம்பளம் வேண்டும் 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 சம்பளம் வேண்டும் 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 நீதி வேண்டும். எல்லாருக்காகவும் நாம போராடணும். இப்ப நமக்காக எல்லாரும் போராடுறாங்க. வா. இப்ப என்ன மேடம் பண்றது? கொஞ்ச நேரம் கத்தட்டும், தானா அடங்கிடுவாங்க.